ஹே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் ஹியர் 2022 பிஜேபியில் சேர்ந்த அண்ணாமலையோட மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி 18% ஓட்டு வாங்குது. இது பிஜேபியோட தமிழக வரலாற்றிலே அதிகபட்ச ஓட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிஜேபிங்கிற கட்சி தனிப்பட்ட வகையில் 11% இருக்குது. அந்த கட்சி சீட் வின் பண்ணல, கண்டிப்பாக அது உண்மை இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லைன்னு ரெண்டு கட்சியுமே விமர்சித்து மூன்றாவது கட்சியை மிகப்பெரிய கட்சியாக பட்டி தொட்டி வரைக்கும் சேர்த்தாரு. அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அண்ணாமலை எவ்வளோ பிஜேபியை இந்த மீடியா டைம்லைட்லேயே வச்சுருந்தது இளைஞர்கள் அதிகம் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது உண்மை தான். அதுவும் இங்கே மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் பிஜேபியிலேருந்து அண்ணாமலையோட விலகல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழக பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. இது தேசிய தலைமையை விரும்பாது அப்படின்னு நான் நம்புகிறேன். 2026 தேர்தலில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இந்த தமிழக பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கிடச்ச சீட்டு பார்த்தா 27. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் அந்த சிம்பிளில் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 சீட்டில் தாமரை நிற்கிது. பட் ஆனால் அவங்க ஜெயிச்ச இடம் பார்த்தீங்கன்னா வெறும் 1. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2%. இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. மதிமுக, தேமுதிக, காங்கிரஸை விடையும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இதுக்கு அவங்க காரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிக்கிற தொகுதியை கொடுக்கலன்னு. ஜெயிக்கிற தொகுதியை வாங்கினா நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பலவீனமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜேபியில் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுனால அண்ணாமலை வெளியே போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு. 2024 அப்புறமே அண்ணாமலை அவர்கள் தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு பெருசாக கட்சி பதவி கொடுக்கல. அடுத்து வந்தவர்களும் அண்ணாமலையை ஒரு போட்டியாளர்கள் பட்டாங்கன்னு தெரியல. அவருக்கு கட்சி பதவி பெருசாக எதுவும் கொடுக்கல. தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டே இருந்தார். அவரோட ஸ்டைலோட பாலிடிக்ஸுங்கிறது ரொம்ப அக்ரெசிவான பாலிடிக்ஸ். என்கிட்ட கட்சி கொடுங்க, நான் பார்த்து வளர்த்து கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். பட் ஆனால் தேசிய தலைமை அதுக்கு அனுமதிக்கலை. பிஜேபியோட கொள்கைப்படி ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர் வந்து 3 வருஷம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோட டேர்ம் வந்து முடியுது. ஸோ அப்படிங்கிற வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு மாநில பதவி எடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு மத்திய அமைச்சரோ இல்லைன்னா என்ன சொல்கிறது மத்திய அமைச்சர் பதவியோ இல்லைன்னா வேறு எம்பி பதவியோ கொடுக்கறதுனால அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வெறுப்பிக்க வைப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை விமர்சித்து அவர் ஒரு நாள் அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அளவுக்கு பேச வச்சுருக்காரு. ஸோ அன்றைக்கி அவர் விலகி இருந்தால் இன்றைக்குமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நேரம் தப்பு இல்லை. இப்போ ஒரு அண்ணாமலை அவர்கள் விலகிறதா முடிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை இல்லாமல் பிஜேபி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்படி சொல்கிறது 2010 சொல்கிறேன் இந்த மாதிரி மீண்டும் பின்னாடி போகும். பிஜேபி ஒரு லைம்லைட்டில் கொண்டு வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக வளர்த்தெடுக்கலாம். அந்த அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் மாற்று அப்படிங்கிற மாதிரி பிஜேபி கொண்டு வந்தார். பட் ஆனால் அந்த இடத்துல பிஜேபி சரியாக செயல்படாதனால 2 வருஷத்தில் ஆரம்பித்த தாவேகா கட்சியானது ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம ஏற்றுக்கிறதால அதான் நேசம். அங்கேருந்து சின்ன கேப்பை டிவிக்கு நல்லா பயன்படுத்திட்டு இப்போ அவங்க முதலமைச்சரே ஆகிட்டாங்க. இது கண்டிப்பாக அண்ணாமலை அவரோட மைண்டில் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி வளர்க்குறது எனக்கு ஒரு எந்த வருத்தமும் இல்லை. அண்ணாமலை கட்சியை வளர்க்குறது எனக்கு சந்தோஷம் தான். இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி தனிக்கட்சி தொடங்குறதாகவும் பிளானில் இருக்கார். ஸோ தனிக்கட்சி தொடங்கினா எப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இது ஒரு நல்ல நேரமும் கிடையாது, நல்ல நேரம் கிடையாது. ஏன்னா அதிமுக, திமுக எல்லோரும் ஒரு வச்சு எடுத்தால் கண்டிப்பாக டிவிக்கு மையம் கட்சி வந்திருக்கு. 4வது வழியில் ஒரு கட்சி இருக்குது. இதில் மாற்றாக அண்ணாமலை அவர்களால் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் மாதிரி அவருக்கு ஒரு திரைப்படமும் இருக்கும். அந்த மாதிரி எழுச்சி போகணும்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் சீமான் மாதிரி ஒரு தேர்தல் 2 தேர்தலில் போட்டிட்டு மொமெண்டத்தை வின் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் எடுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அண்ணாமலை அவர்கள் கட்சி சொன்னால் எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு டிவிக்கு 35% வச்சுருக்காங்க. திராவிட கட்சிகள் 24% வச்சாலும் அது ஒரு 45 வச்சாலும் இது 35 வச்சாலும் 80%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 7-8% இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேருந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக 20% வரைக்கும் இன்னொன்று ஒரு வெற்றி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஹை பாலிடிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக 20% ஓட்டு முதல் தேர்தலே வாங்கலாம். அப்படி முதல் தேர்தலே 2029 அவர் 2029 பாராளுமன்ற தேர்தல் நிற்பாரான்னு தெரியல. அப்படி நின்று ஒரு 20% வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக 2031 கண்டிப்பாக அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஆட்சியை வழிநடத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் துண்டு விழுந்திருக்கு. இப்போ அதே இடத்துல நீங்கள் ஒரு 50 சீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 20% நம்ம இதை வாக்குவோம்னா அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. அண்ணாமலை அவருக்கு தனிப்பட்ட வேலை கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் அதை எந்த அளவுக்கு பண்ண போகிறாரு, அரசியலுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது, அவரோட கொள்கை என்ன, பிஜேபியோட ஒட்டி அவரோட கொள்கை இருக்க போதா,
தேசியவாதமா இருக்க போகுதா? தமிழ் தேசியமா இருக்க வாய்ப்பில்ல. திராவிடமா இருக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா ஹிந்துத்துவா ஓட்டி தான் இருக்க போகுதுங்கிற போதில, அது எந்த அளவுக்கு எடுபட போகுது? அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவா? இல்ல ஹார்ட்கோர் இந்துத்துவாவா? அத எடுக்க போறாரா? அவருக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி பல கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். படிச்சவர் கட்சிக்கு வரட்டும். நமக்கு ஆப்ஷன்ஸ் நெறையா இருக்கணும். அப்ப இருக்கும்போது பெஸ்ட்டா நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு திராவிட கட்சிகள அவங்க இவங்க மாத்தி போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் டிவிகேன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு ஆப்ஷன் வந்தா, கண்டிப்பா நம்ம அதுல பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. படிச்சவர் கண்டிப்பா வரட்டும். அவரும் என்ன செய்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். 2026 தேர்தல்ல கண்டிப்பா பிஜே அவர்கள் வெற்றி தோல்வி பெற்ற காரணம், கண்டிப்பா தேசிய தலைமையோட ஒரு தனிப்பட்ட காரணம் மட்டும் தான். அவங்களுக்கு சென்ட்ரல்ல துண்டு விழுந்தனால கண்டிப்பா 2029க்கு இங்கேருந்து சீட் வேணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்க. அது ஏடிஎம்கேவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கச்சிதமா பயன்படுத்திக்கிட்டு பிஜேபியை முடித்து விட்டு விட்டார். அதுதான் உண்மையும் கூட. இத கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் விரும்ப மாட்டாரு. இதுவே அவர் பிஜேபியிலேருந்து விலகுறதுக்கு தனிப்பட்ட காரணம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்ஷன் கண்டிப்பா ஒரு தேசிய தலைமை கீழ நீங்க அவங்க என்ன மாரியான முடிவுகள் கொண்டு வந்தாலும் அத நீங்க ஆதரிச்சு தான் ஆகணும். மும்மொழி கொள்கை, நீட்டுன்னு. பட் ஆனா நீங்க தனி கட்சி தொடங்கும்போது கண்டிப்பா நீங்க ஃபங்ஷன் பண்ணலாம். ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ கண்டிப்பா இத அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செய்வார்ன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ. தேங்க் யூ.